ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, அதாவது முக்கிய வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978 to 79. இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா, கிராமப்புறத்துல ஏழை குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, அவங்கள வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வருவதற்காக சுய வேலை வாய்ப்புக்காக ஒரு மானியமோ இல்லை வங்கி கடனோ உருவாக்குவது தான் இதனுடைய நோக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் FWP 1977 to 78, அதாவது வேலைக்கு உணவு திட்டம். கிராமப்புறத்துல வேலை வாய்ப்பை உருவாக்குவதோடு இல்லாம அந்த பணிக்கான ஊதியமா உணவு தானியங்களை வழங்கப்படுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் RLEGP 1983. இது எதுக்கு அப்படின்னா, நிலமற்ற தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பு, அதாவது 100 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்குவதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அடுத்து ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா JRY 1989, அதாவது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அதுவும் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இவ ரெண்டும் சேர்ந்து 1989, அதாவது 1989 தொடங்கப்பட்டது தான் இந்த ஏழைகளுக்கு ஊதிய வேலை வாய்ப்பு திட்டம். கிராமப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது தான் இதனுடைய நோக்கம். இந்திரா ஆவாஸ் யோஜனா IAY 1985, இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிறது கிராமப்புறல பிலோ பாவர்ட்டி லைன் BPL குடும்பங்களுக்கெல்லாம் வீட்டு வசதி வழங்கும் திட்டம். குறிப்பாக பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்றும் விடுவிக்கப்பட்ட கொத்தடிமைகள், அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படுது. இதைதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் 1982, ஊரக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மேம்பாட்டு திட்டம். அதாவது கிராமப்புற பெண்களுக்கு சுயதொழில் மற்றும் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம். ஏன் அப்படின்னா, அவங்க சமூகம் மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜர் யோஜனா SGSY 1999, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுயதொழில் யோஜனா அப்படிங்கிறது கிராமப்புறத்துல இருக்க ஏழைகளை, அதாவது HSG குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்றாங்க, அவங்க சுயதொழில் ஈடுபடுவதை நோக்கமாக கொண்டது. பின்னர் இது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, நேஷனல் ரூரல் லைவ்ஹுட்ஸ் மிஷன் NRLM அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. அடுத்தது நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் NSAP 1995, தேசிய சமூக உதவி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள முதியோர், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கும் நோக்கத்தோட தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதனோட முக்கிய துணை திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமா துணை திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் NOAPS, அப்புறம் நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம் NFBS அப்படின்னு 2 துணை திட்டங்கள் இருக்கு. அடுத்தது அன்னபூர்ணா ஸ்கீம், இது ஏப்ரல் 2000ல ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னபூர்ணா திட்டம்ங்கிறது நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் கீழே ஓய்வூதியம் பெறாத தகுதியுடைய முதியோர்களுக்கு மாதம் 10 கிலோ உணவு தானியம் இலவசமா வழங்கப்படுறது இதனுடைய நோக்கம். அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா அந்தியோதய அண்ணா யோஜனா AAYன்னு சொல்லுவோம். இது டிசம்பர் 2000 அப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மிகவும் ஏழ்மை குடும்பங்களுக்கு மிக குறைந்த விலையில உணவு தானியங்கள் வழங்குவதுதான் இதனுடைய நோக்கம்.